மரணித்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் ஊடகங்களுக்கு தன்னுடைய முதலாவது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை சர்வதேச ஊடகங்களில் மிக முக்கிய கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய அறிக்கையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய முதல் அறிக்கையில் அமெரிக்காவுக்கு அவர் பாரதூரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். முஜ்தபா அலி ஹாமனி தெரிவு செய்யப்பட்டுவிடக் கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் துடித்துக் கொண்டிருந்த நிலையில் அவரை தான் ஈரான் ஆன்மீக தலைவராக தேர்வு செய்திருந்தது. இந்த நிலையில் தான் முதலாவது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகளுக்கு முஜ்தபா அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல அரபு நாடுகள் தங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து ராணுவ தளங்களையும் உடனடியாக மூட வேண்டும் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இல்லை என்றால் அவை தொடர்ந்தும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்பதுதான் முஜ்தபாவினுடைய முதலாவது அறிக்கையின் முதலாவது எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. எங்களுக்கும் அரபு நாடுகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அரபு நாடுகளோட நாங்கள் சண்டை பிடிக்கிறதும் கிடையாது, அரபு நாடுகளுக்குள்ள நாங்கள் தாக்குதல் நடத்துறதும் கிடையாது. எங்களுடைய முழுமையான கவனமே அமெரிக்காவுடைய தளங்களை நோக்கியதுதான். உங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள் என்றுதான் நீங்கள் அந்த தளங்களை அமைத்திருந்தீர்கள். ஆனால் உங்களை அவர்கள் பாதுகாக்க முடியாது. நாங்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம். எனவே அரபு நாடுகள் அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை மூட வேண்டும். இனிமேல் ராணுவ தளம் உங்களுக்கு தேவையில்லை என்கிற நிலை எடுக்க வேண்டும் என்பதுதான் முஜ்தபாவினுடைய முதலாவது அறிவிப்பாக இருக்கிறது. அதே நேரம் ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகளோடு எப்போதும் நல்லுறவைத்தான் விரும்புகிறது. அவர்களுடைய மண்ணில் நாங்கள் எந்த தாக்குதலையும் நடத்த மாட்டோம், ஆனால் அமெரிக்காவுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று விரிவாகவே அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் முஜ்தபா. அதை தாண்டி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல ஈரான் தன்னுடைய எதிரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக ஹொர்முஸ் நீர்நிலையை பயன்படுத்துகிறது. எனவே ஹொர்முஸ் நீர்நிலை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். ஏற்கனவே கொல்லப்பட்ட முன்னாள் ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கிற ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுக்காகவும் ஈரானுக்குள் கொல்லப்பட்ட குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் உள்ளிட்டவர்களுக்காகவும் அவர்களுக்கு பழி தீர்ப்பதற்காகவும் ஈரான் தொடர்ந்து போராடும், தன்னுடைய தாக்குதல்களை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார் ஈரானுடைய புதிய ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள்.